கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 9 அதிகாரம் 41 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிரதிபலனை அடையாமல் போவதில்லை என்பதே. ஆண்டவர் இயேசு தான் தங்கியிருந்த இடங்களிலும் தன்னுடைய பிரயாணங்களிலும் அநேக காரியங்களை குறித்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். தம்முடைய சீசர்களுக்குள் யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் உண்டான போது இயேசு அவர்களிடத்தில், உங்களில் எவன் ஒருவன் முதல்வனாயிருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் கடையவனாகவும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாகவும் இருக்க கடவன் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியம் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்கிற உதவிகள், சகாயம் இவைகளை பார்த்து தக்க சமயத்தில் தகுந்த பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைய தியான வசனத்தில் பார்க்கும்போது தன்னுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை நாம் ஆதரிப்போம். கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு தருவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஜனங்களுக்கும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாக நற்கிரியைகளை, நன்மைகளை செய்யும்படிக்கு கிருபை தருவீராக. நீரே எங்களுக்கு பிரதிபலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.